இங்க கல்கத்தால பெண்கள் மட்டுமே இருக்கிற ஒரு சிறைச்சாலையை காமிக்கிறாங்க. அங்க பெண்களை தாண்டி எந்த ஒரு ஆணுமே வந்ததில்லைங்க. ஆனா அப்படிப்பட்ட சிறைச்சாலையில 2 வருஷமா கைதியா ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிற ஒரு பெண் திடீர்னு கர்ப்பம் அடைகிறாங்க. அப்படி அந்த சிறைச்சாலைக்குள்ள இன்டர்வியூ எடுக்க போற ஒரு ஜேர்னலிஸ்ட் இந்த விஷயத்த கண்டுபிடிக்க எப்படி வெளியவே வராம எந்த ஒரு ஆணுமே இல்லாம அந்த சிறைச்சாலைக்குள்ள அந்த பெண்ணால கர்ப்பம் அடைய முடிஞ்சது, அதுக்கு பின்னாடி என்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவங்க தேடி போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினைச்சு பார்க்காத பல ட்விஸ்டுகளும் பல விபரீதங்களும் நடக்குதுங்க. அது எல்லாத்தையும் தான் இந்த படத்துல ரொம்ப விறுவிறுப்பாவே காமிச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹனுசதன் அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்தை தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஓடிடில பெங்காலில மட்டும் தாங்க அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த கதையில என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு சிறைச்சாலையை காமிக்கிறாங்க. இது கல்கத்தால இருக்கிற ஒரு ஜெயிலுங்க. அதுவும் முக்கியமா பெண்கள் மட்டுமே இருக்கிற சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலைக்கு பின்புறம் தான் ஆண்கள் மட்டும் இருக்கிற சிறைச்சாலை இருக்கும். அப்படி அதுக்குள்ள ஒரு வண்டி வர அந்த வண்டியில இருந்து நிறைய பெண் கைதிகள் இறங்குறாங்க. அதுல தாங்க இந்த படத்துடைய முக்கியமான கைதியான நம்ம ஹீரோயின் அனுமிதாவும் வெளியே வராங்க. நம்ம ஹீரோயின் அனுமிதா இப்போ கொஞ்சம் முழுகாம இருப்பாங்க. அப்படி வாயும் வயிறுமா இருக்கிறப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியவங்க இப்போ ஒரு மிகப்பெரிய குற்றத்தை பண்ணிட்டு இந்த ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. அனுமிதா ஒரு அப்பாவி பொண்ணுங்க. என்னதான் ஜேர்னலிசம் படிச்சிருந்தாலும் ரொம்ப வெள்ளந்தித்தனமா இருப்பாங்க. பயங்கரமா மழை வேற பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த ஜெயில ஒரு ஓரத்துல உக்காந்துகிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்களும் அவங்க மண்டையிலேயே அடிச்சு உன் பேரை தானே கூப்பிட்டு இருக்கோம், என்ன ட்ரிப்புக்கா வந்திருக்கான்னு சொல்லி இப்ப நம்ம அனுமிதாவையும் தரன்னு ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஜெயிலுக்குள்ள நுழையணும்னா அவங்க வீட்டுல இருந்தோ இல்ல வெளியே இருந்தோ எந்த ஒரு பொருளும் உள்ள எடுத்துட்டு போக கூடாதுங்க. அதுக்காக அவங்க உடம்பு முழுக்க செக் பண்றது வழக்கம். அப்படி அங்க செக் பண்ற இடத்துக்கும் கூட்டிட்டு போக கட் பண்ணா இதே அனுமிதா ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேனல்ல அவங்க ஒரு நியூஸ் ரீடரா இருப்பாங்க. அப்படி நம்ம அனுமிதாக்கு ஒரு சிஇஓ இருப்பாரு. ஊருக்காரங்களாம் வாய புழக்கிற மாதிரி ஒரு சூப்பர் நியூஸ புடிச்சிட்டு வாமா அப்படின்ற மாதிரி எப்பவுமே அனுமிதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அப்படி ஒரு சமயத்துல தான் நம்ம அனுமிதா கிட்ட அவரு ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு. நீ ஜெயிலுக்கு போகணுமா? எது ஜெயிலுக்கு போகணுமா? அது இல்லமா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஊர் மந்திரி ஒருத்தர் ஜெயில கைதாகி இருக்காரு. அப்படி ஜெயில இருக்கிற அவர்கிட்ட போய் நீ ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல அதுக்கும் நம்ம அனுமிதா சம்மதிக்கிறாங்க. ஆக்சுவலி இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பிளாஷ்பேக்குங்க, அதை மனசுல வச்சு கேளுங்க. அப்படி ஹீரோயினும் ராத்திரி இந்த மந்திரிக்கு கேட்க போற கேள்வியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு ஒரு போன் கால் வருதுங்க. அது அவங்களோட காதலன் கிட்ட இருந்துதான். இன்னும் கூடிய விரைவில் அவங்க காதலனை அவங்க திருமணம் பண்ணிக்கலான்னு இருப்பாங்க. அவரோட பேரு மொய்த்ரா. சமயம் நம்ம ஹீரோயினுடைய குடும்பத்தையும் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அப்பா இல்லைங்க. அம்மாவோடையும் பாட்டியோடையும் தங்கச்சியோடையும் தான் அவங்க வளர்வாங்க. அப்படி ஒரு ஆண் இல்லாத வீட்டுல வளர்ந்துதான் இப்ப நம்ம ஹீரோயின் திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷத்திலயும் இருப்பாங்க. அடுத்த நாளுமே நம்ம ஹீரோயின் அவங்களுடைய கேமராமேனை கூட்டிக்கிட்டு இப்ப நிகழ்காலத்துல ஒரு ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க பாத்தீங்களா கைதியா, அதே ஜெயிலுக்கு ஒரு ஜேர்னலிஸ்டா வந்து இறங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு பயங்கர மரியாதைங்க. செக் பண்ற இடத்துல கூட செக் பண்ணாம அப்படியே உள்ள அனுப்புறாங்க. கட் பண்ணா இப்ப நிகழ்காலத்துல நம்ம ஹீரோயின் அந்த செக்கிங்காக ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அங்கேயுமே இவங்க ஒரு பிரெக்னன்ட் லேடின்னு கூட பார்க்காம அங்க இருக்க போலீஸ்காரங்க ஒரு அறைக்குள்ள போய் நிக்க சொல்றாங்க. அப்படி அவங்க துணிமணிகள் எல்லாம் உருவி அவங்கள அங்க கொடுமைப்படுத்தி செக் பண்ண அதெல்லாம் பார்க்கும் போதோ இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லி ஹீரோயின் கதிகலங்கி போறாங்க. இப்ப மறுபடியும் கதை பிளாஷ்பேக்கு போகுதுங்க. ஹீரோயின் முதல் வாட்டி இந்த ஜெயிலுக்கு இன்டர்வியூ எடுக்க வரப்போ அங்க ஒரு ஜெயிலரை மீட் பண்ணிருப்பாங்க. அவர் ரொம்ப நல்ல மரியாதையாவே பேசுவாருங்க. இப்ப நம்ம பெண்கள் இருக்கிற சிறையில இருக்கோம், இங்க இருந்து அடுத்த காம்பவுண்ட் போனோம்னா ஆண்களுடைய சிறை வந்துடும், அங்கதான் மந்திரி இருக்காருன்ற மாதிரி சொல்ல அப்படிதான் இவங்க தேடி வந்த அந்த மந்திரியை காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, பறவைகளை நேசிப்பாரு, மரம் செடி கொடிகள்னு சொல்லி இயற்கையை நேசிப்பாரு. அப்படி அவரை நோக்கி ஹீரோயினும் வந்துகிட்டு இருக்க இப்போ கரெக்டா அந்த பெண்கள் சிறை முடிகிற ஒரு ரூமுக்கு வரப்போ அங்க இருந்து ஒரு பிரெக்னன்ட் லேடி வெளியே ஓடி வராங்க. அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா, என்னால இந்த குழந்தைய கலைக்க முடியாதுமா, என் குழந்தைய போட்டுத்தள்ள பாக்குறாங்கம்மா, காப்பாத்துங்கமான்ற மாதிரி கதறாங்க. அதை பாக்குறப்போ ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. இப்ப அங்க இருக்கிற போலீஸ்காரங்களும் வந்து அந்த லேடிய தரன்னு இழுத்துட்டு போக அந்த ஜெயிலருமே ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் மனதளவுல பாதிப்பு இருக்கு, அதனாலதான் அப்படி பேசுறாங்கன்னு சொல்லியும் அங்க ஹீரோயின் கிட்ட சமாளிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அந்த மந்திரியை வந்து மீட் பண்றாங்க. அவர்கிட்டயும் இன்டர்வியூ எடுத்து முடிக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ முடிஞ்சு அவங்க அந்த கேமராமேனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதோ அவங்களுக்கு அந்த ஜெயிலுக்குள்ள பார்த்த லேடியோடைய ஞாபகம் வருதுங்க. இப்ப மறுபடியும் ஜெயிலுக்கு வந்து நான் உள்ள வரப்போ என் கால்ல வந்து ஒரு லேடி விழுந்தாங்கல்ல, அவங்களோட பேர் என்னன்ற மாதிரி கேட்க அப்பதான் லலிதா அப்படின்ற ஒரு பேரை சொல்றாங்க. அதையும் ஹீரோயின் நோட்
நோட் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப இப்ப கதை நிகழ்காலத்துல வருதுங்க. ஹீரோயின் முதல் நாள் அந்த சிறைச்சாலையில சாப்பாட்டுக்காக நின்னுட்டு இருக்காங்க. அங்க நிறைய லேடி வார்டன்ஸ் தான் இருக்காங்க போல. அவங்களுமே கொஞ்சம் சாப்பாடை மட்டும் ஹீரோயினுக்கு போட்டுட்டு முட்டை கூட வைக்காம அங்க இருந்து அனுப்ப, அப்ப ஹீரோயின் பக்கத்துல அவங்கள மாதிரியே ஒரு கைதி வராங்க. அவங்க தெரியாத்தனமா அந்த சாப்பாடை தட்டி விட்டுறாங்க. இவங்க சாப்பாடு அங்க கொட்டிக்குதுங்க. இவங்க மறுபடியும் போயிட்டு அங்க இருக்கிற வார்டன்ஸ் கிட்ட சாப்பாடு போட சொல்லி கேட்க, ஆனா அங்க இருக்கிற 3 வார்டனுமே ஒரு வாட்டி தான் போட முடியும், இது ஒன்னும் ஹோட்டல் இல்ல, உன் இஷ்டத்துக்குலாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. அது இல்லாம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருப்பாங்கல்ல, அதையும் அவங்க தப்பா பேசுறாங்க. ஏதோ ஒருத்தனு கூட ஒன்னா இருந்து இவங்க குழந்தைய பெத்துக்க வேண்டியது, தப்பு வெளியே தெரிஞ்ச உடனே ஜெயில அடைச்சிட வேண்டியது, என்ன பொண்ணுன்ற மாதிரி ரொம்ப தரக்குறைவா பேச ஹீரோயினுக்கு அதுல பயங்கர கோவம் வருது. அங்கேயே அவங்க கையில இருக்கிற ஜக்க வச்சு அந்த வார்டனை அடிக்க அங்க ஜெயில இருக்கிற மத்த கைதிகள்லாம் ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த வார்டன்கள் 3 பேருமே பயங்கர கோவப்பட்டு ஹீரோயினை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இதுல ஹீரோயினுக்கு பயங்கர காயம் ஏற்படுதுங்க. அப்பதான் அந்த இடத்துல நிறுத்துங்கடா அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்க, அங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா ஆமி ஜான் அப்படின்ற ஒரு லேடி வராங்க. அவங்களும் அதே சிறைச்சாலையில கைதியா இருப்பாங்க போல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வார்டன் மேலேயே கை வைப்பன்னு சொல்லி அவங்களும் நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்க, அப்படி அந்த ஆமி ஜான் வச்சது தாங்க அந்த சிறைச்சாலைக்குள்ள சட்டம். ஏன்னா அவங்க அவ்வளவு பெரிய ரவுடி. இன்னொரு பக்கம் அந்த வார்டன் கூட எல்லாம் சண்டை போட்டதுனால நம்ம ஹீரோயினை போட்டோம் அந்த ஸ்டேஷனுடைய ஜெயிலர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு இடத்துல கட்டி வச்சோம் அடிக்கிறாருங்க. இப்ப கட் பண்ணா கதை மறுபடியும் பிளாஷ்பேக் குள்ள போகுதுங்க. ஹீரோயினுக்கு அந்த ஜெயில லலிதான்னு ஒரு பொண்ணை பாத்திருப்பாங்கல்ல, அவங்க மேல ஒரு சந்தேகம் ஏற்படுது. அவங்கள பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு ஜெயிலுக்குள்ள அந்த லலிதா வரதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரர் அந்த லலிதாவை 2 வருஷத்துக்கு முன்னாடி கைது பண்ணிருப்பாரு. அவரை வந்து பாக்குறாங்க. அவர்கிட்ட நீங்க எதுக்கு அந்த லலிதாவை கைது பண்ணீங்க, அவங்க என்ன கேஸுக்காக உள்ள இருக்காங்கன்னு கேட்க, கரெக்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லலிதா தான் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு ஒரு பாறாங்கல தூக்கி அவன் புருஷனோட தலையில போட்டு தள்ளிட்டா. அதுக்கப்புறம் யாருமே பெயில் கூட எடுக்க முடியாதனால 2 வருஷமா அவ சிறைச்சாலைக்குள்ளதான் இருக்கான்ற மாதிரியும் அங்க அந்த போலீஸ்கார் சொல்ல, இப்போ ஹீரோயினுக்கு இன்னும் சந்தேகம் அதிகரிக்குது. அப்படி சிறைச்சாலைக்குள்ளேயே இருக்கிற அந்த லலிதா எப்படி முழுகாம மாறி இருப்பாங்க, அதுவும் அங்க பெண்கள் மட்டுமே இருக்கிற இடம். அப்ப அங்க சிறைச்சாலைக்குள்ள ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்ற மாதிரியும் அவங்களுக்கு புரியுது. இந்த விஷயத்த உடனே தன்னுடைய சிஇஓ கிட்டையும் வந்து சொல்றாங்க. ஆனா அவருமே நம்மளுக்கு போதிய ஆதாரம் இல்ல, இதெல்லாம் நம்ம நியூஸா போட முடியாது, நீ இன்னும் ஆதாரம்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் வேணா நியூஸா போடலான்ற மாதிரியும் மறுக்கிறாரு. கற்பனா கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. இங்க அந்த ஜெயிலரும் ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய வேலையை பார்த்த, வேணான்னு சொல்றப்பவும் நீ தொடர்ந்து பல உண்மைகளை வெளியே கொண்டு வர பார்த்தல, உனக்கு எல்லாம் இதுதான் கதின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோயினையும் அங்க 2 கான்ஸ்டபிளை கூப்பிட்டு இவரை செல்லுக்குள்ளையும் கூட்டிட்டு போய் போடுங்கன்ற மாதிரியும் சொல்றாரு. அப்படி அவர் கூட்டிட்டு போக சொன்னது யாருடைய செல்லுக்குள்ள தெரியுமா, முன்னாடி ஹீரோயினை போட்டு புரட்டி எடுத்தாங்களே ஆமி ஜான்னு சொல்லி ஒரு பயங்கரமான லேடி, அவங்களுடைய பிளாக்ல தாங்க ஹீரோயினை போட சொல்றாரு. இப்ப கதை மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் குள்ள போகுது. நம்ம ஹீரோயின் இன்னொரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அதே ஜெயிலுக்குள்ள இருக்கிற மந்திரிய வந்து பாக்குறாங்க. பொலிட்டிக்கலா அந்த மந்திரிய மணக்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேக்குறாங்க. இங்க உள்ள ஜிப்பாவெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி இருக்கீங்க, மரத்தை நேசிக்கிறீங்க, ஆனா வெளியே அதே மரத்தை வெட்டி பிளாட் போட்டு விக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் அவரை டார்கெட் பண்ண, பதிலுக்கு அந்த மந்திரியும் என்னமா கேள்வி எல்லாம் ஓவரா இருக்கு, பாய் ஃப்ரெண்ட் நலமா தானே இருக்கான், இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு திருமணம்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுறாருங்க. இதுல ஹீரோயினுக்கு அங்க ஒரு மாதிரியாக இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேட்கும் போதோ, நம்ம ஹீரோயின் காதலிக்கிற அவங்க காதலன் இந்த மந்திரியோடைய பார்ட்டியில தாங்க ஒரு ஆலோசகரா வேலை பார்ப்பாரு, அது மூலியமா தான் அவருக்கு தெரிஞ்சிருக்க போல. இப்ப கதை மறுபடியும் பிளாஷ்பேக் குள்ள போகுது. ராத்திரி நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம அவங்க பசியில துடிச்சிட்டு இருக்கும் போது அவங்களுடைய செல்லுக்கு நம்ம ஹீரோயின் சாப்பாடு சாப்பிடறப்போ ஒரு லேடி தெரியாம தட்டி விட்டுருப்பாங்கல்ல, அவங்க வந்து கொடுக்குறாங்க. அக்கா நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன்னு வெளியே சொல்லிடாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கக்கா, இந்த ஜெயிலுக்குள்ளேயே நிறைய கேங் எல்லாம் இருக்கு, அதுவும் அந்த ஆமி ஜான் கிட்ட இன்னும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து ஓடிட கதை திரும்பி பிளாஷ்பேக் குள்ள போகுது. நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட வந்து பாக்குறாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த மினிஸ்டர் உன் பேரை வச்சு என்ன மிரட்டுறத பத்தி எல்லாம் சொல்றாங்க. பதிலுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டுமே எனக்கு ஒரு முக்கியமான வீடியோ கிடைச்சிருக்கு, அந்த வீடியோ மட்டும் நான் வெளியே விட்டேனா அந்த மினிஸ்டர் காலத்துக்கும் ஜெயிலுக்குள்ளேயே இருக்க வேண்டியதுதான், வீட்டுல தான் என்னோட பென்ட்ரைவ் இருக்கு, அப்படி அந்த வீடியோவை உன்னை வீட்டுக்கு கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லியும் அவரு கார்ல ஹீரோயினோட வேகமா போயிட்டு இருக்க. அப்படி போற வழியில ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்குதுங்க. இவங்க 2 பேருமே ஒரு லாரி வந்து இடிக்குது. அதுல இவங்க 2 பேருமே நலகுலைஞ்சு போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் கண்முழிக்கிறாங்க. அவங்க உடம்பு முழுக்க காயங்க. ஆனா அவங்களோட முதல் வார்த்தை என்னோட காதலன் எப்படி இருக்கான், நான் அவனை போய் பார்க்கணுன்ற மாதிரி கேட்க, ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் முழிக்கிறாங்க. அவனுக்கு என்னாச்சுன்னு கேட்கும் போதோ அவன் கோமாக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அங்க ஹீரோயினால என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம இன்னும் கொஞ்ச
நாள்ல எங்களுக்கு திருமணம், அதுக்குள்ளேயே இப்படி நடக்கணும், எங்களுக்கு நடந்தது விபத்தே இல்ல, அதை யாரோ திட்டமிட்டு தான் இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரியும் அவங்களுக்கு அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற மந்திரி மேல ஒரு சந்தேகம் வருது. அதே வேளையில அங்க இருக்கிற டாக்டரும் ஹீரோயின் கிட்ட வந்து நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்கன்ற ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இப்ப ஹீரோயின் தன்னோட காதலனை பாக்கிறதுக்கும் அங்க போறாங்க. அப்படித்தான் காதலன் பக்கத்துல வந்தோம், சீக்கிரமா கோமால இருந்து வெளியேந்து வாடா, நம்மளோட குழந்தைய நான் வயித்துல சுமந்துகிட்டு இருக்கேன், இப்படி எங்களை தனியா விட்டுட்டு போயிடாத, அதுக்கப்புறம் நான் எப்படி அப்பா இல்லாம வளர்ந்தனோ அப்படிதான் நம்ம குழந்தைய வளரும்ன்ற மாதிரிலாம் அவங்க அழுதுகிட்டு இருக்க. இதையுமே அங்க அந்த காதலனுடைய அப்பா அம்மாவோ ஹீரோயினுடைய அம்மா பாட்டின்னு சொல்லி எல்லாரும் கேட்டு ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மந்திரியை காமிக்கிறாங்க. அந்த மந்திரி கிட்டையும் அந்த ஜெயிலுடைய ஜெயிலர் வந்து அந்த ஜெயிலுக்குள்ள மர்மமா ஒரு பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்கல்ல லலிதான்னு சொல்லி, அவங்க இப்போ ஓவரா அழுதுகிட்டே இருக்காங்க, குழந்தையை கலைக்கிறதுக்கு கூட விட மாட்டாங்க, நம்ம மாட்டிப்போம் போல இருக்குன்ற மாதிரியும் சொல்ல, மந்திரியும் அவனை மிரட்டி இது மாதிரி நம்ம எத்தனை கன்சைன்மெண்ட் பண்ணிருக்கோம், இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு விஷயமா, வெளியே தெரியாத மாதிரி கிளியர் பண்ணுன்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையுமே அவங்க டிவி சேனலுடைய சிஇஓ வந்து பாக்குறாரு. ஹீரோயினுக்கு தான் அங்க அடிபட்டு இருக்கோம்ல, அவங்களுமே என் காதலன் இப்போ கோமால இருக்கிறதுக்கும் எனக்கு இப்போ அடிபட்டு இருக்கிறதுக்கும் அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற மந்திரி தான் காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா என் காதலன் கோமாக்கு போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பென்டிரைவை பத்தி சொன்னான், அதுல முக்கியமான வீடியோ இருக்கணும் சொன்னான், அதை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இங்க என்ன நடக்குதுன்றத எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துருவேன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ண இப்ப கதை நிகழ்காலத்துக்கு வருது. நம்ம ஹீரோயின் சிறைச்சாலையில இருப்பாங்கல்ல, அப்படி அவங்களையும் அந்த ஆமிஜான் இருக்கிற அந்த பிளாக்குக்குள்ளேயும் ஒரு போலீஸ்காரங்க வந்து விடுறாங்க. அங்க ஆமிஜானும் சும்மா ராணி மாதிரி உக்காந்துட்டு இருக்க, வந்துட்டியா, பாரு நீ பிரெக்னண்டா இருக்க, இல்ல அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல, இந்த பிளாக்ல இருந்தனா நீ எனக்கு ஒரு வேலைக்காரியா தான் இருக்கணும், போ கக்கூச போய் கிளீன் பண்ணுன்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. அந்த கக்கூச திறந்து பார்த்தா அப்படி ஒரு நிலைமையில இருக்குங்க. ஹீரோயினுக்கு அங்க வாந்தியே வந்துருது. இப்படியோ அதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்களும் அந்த பாத்ரூமை கிளீன் பண்ண. அதே வேளையில இப்போ கதை பிளாஷ்பேக்கு போகுதுங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க காதலனுக்கும் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கோமால இருக்க தான் காதலன் பக்கத்துல உக்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த மந்திரி வந்துருப்பாருங்க. ஹீரோயினும் எனக்கு தெரியும் இதுக்கு பின்னணியில நீ தான் இருக்க, எதுக்கு எங்களை இப்படி பண்றன்ற மாதிரி கேட்க, புரியுதுல, அப்ப நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம், நீ என்னை பத்தி ஏதோ ஒரு சீக்கிரட்டை ஜெயிலுக்கு வரப்போ தெரிஞ்சுக்கிட்ட, அதை இன்வெஸ்டிகேட் பண்ற வேலையெல்லாம் விட்டுரு, ஜெயிலுக்குள்ள அந்த பொண்ணு எப்படி பிரெக்னன்ட் ஆனா, ஜெயிலுக்குள்ள என்ன நடக்குது, அதெல்லாம் நீ தேவையில்லாம நோண்டாத, இது உனக்கு கடைசி வார்னிங் அப்படின்ற மாதிரி அங்க வார்னிங் கொடுத்துட்டு போறாரு. இதுல ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி பயம் வருதுங்க. இப்ப கதை நிகழ்காலத்துக்கு வருது. நம்ம ஹீரோயினும் அங்க பாத்ரூம் எல்லாம் கழுவிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அங்க ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. என்னன்னு வெளியே வந்து பார்த்தா அங்க ஆமிஜான், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சில வார்டன்கள்லாம் சேர்ந்து ஒரு கவரை ஹீரோயினோட முகத்துல போட்டுட்டு அவங்கள அந்த பாத்ரூம்குள்ள வச்சே போட்டு தள்ளலான்னு பார்க்க, அப்ப அந்த இடத்துக்கு பிகினிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி வராங்க. அவங்களும் அங்க இருக்கிற ஒரு கைதி மாதிரி தாங்க. அப்படி அந்த பிகினிஸ பார்த்து இந்த ஆமிஜானோ அங்க இருக்கிற மத்த வார்டன்களோ பயந்து அந்த இடத்தை விட்டு ஓடிட, ஒரு வழியா ஹீரோயினை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இந்த பிகினிஸும் அந்த பாத்ரூமுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வராங்க. இப்ப கதை பிளாஷ்பேக்கு போகுதுங்க. நம்ம ஹீரோயினுக்கு காயங்கள்லாம் ஆறி அவங்க வீடு திரும்புறாங்க. ஆனா காதலன் இன்னும் கோமால தாங்க இருக்கான். இப்ப ஹீரோயினுடைய பாட்டி அம்மாலாம் வந்து கொஞ்சம் தயங்கி உன் வயித்துல இருக்கிற அந்த குழந்தைய கலைக்க முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னு கேட்டதுக்கு உன் காதலனும் கோமால இருக்கான், அவன் வருவானா இல்ல இப்படியே போய் சேர்ந்துருவானான்னு எதுவுமே தெரியாது, அப்படி அப்பா இல்லாம இந்த குழந்தைய பத்தி நீ எப்படி வளர்ப்ப, நீயே அப்படி வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டியே, அதனால இந்த குழந்தைய கலைச்சிடு அப்படின்ற மாதிரியும் கேட்க. ஆனா நம்ம ஹீரோயின் அதுக்கு மறுக்கிறாங்க. நீங்க என்னோட அம்மாவாவோ பாட்டியாவோ இருக்கலாம், ஆனா என்னோட வாழ்க்கை யார் கூட இருக்கணும், நான் எந்த குழந்தைய பெத்துக்கணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணணும், ஒருவேளை நான் உங்க வயித்துல இருக்கும் போது உங்ககிட்ட யாருன்னா வந்து அப்பா இல்ல எதுக்கு பெத்துக்கிறேன்னு சொல்லி என்ன கலைச்சிருப்பீங்களா, அப்படி கலைச்சிருந்தா நான் உங்க முன்னாடி இருந்திருப்பேன்ற மாதிரிலாம் கேட்க. கற்பனா இப்ப நம்ம ஹீரோயினுமே ஒரு வயசான தாத்தாவை பார்க்க வராங்க. அவர் வேற யாரும் இல்லைங்க, ஹீரோயினோட காதலன் இருக்காருல அவருடைய அப்பா தான். அவர்கிட்டயும் ஹீரோயின் கொஞ்சம் தைரியத்தை சொல்லிட்டு போறாங்க. கதை இப்போ நிகழ்காலத்துக்கு வருதுங்க. ஹீரோயினை போட்டு தள்ள முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிகினிஸ்ன்றவங்க காப்பாத்திருப்பாங்கல்ல, அப்படி இப்போ ஹீரோயின் அங்க ஒரு மெடிக்கல் ரூம்லயும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி அவங்கள பாக்குறதுக்கும் அந்த மந்திரி வராரு. ஆமாங்க, பிளாஷ்பேக்ல ஜெயிலுக்குள்ள இருந்த அந்த மந்திரி இன்னமும் அந்த ஜெயிலுக்குள்ள தான் இருக்காரு போல. அவருமே ஹீரோயின் கிட்ட வந்து நான் எத்தனையோ வாட்டி உன்கிட்ட சொன்னேன் நீ நிறுத்துன்னு, ஆனா நீ நிறுத்தல, அதான் உன்னை சிறைச்சாலை வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன், ஆனா இங்க வந்தோம் உன்னோட திமிர காமிக்கணும்னு நினைச்சேனா நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், இந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற டான் கிட்ட மாட்டி விட்டுட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன்ற மாதிரியும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி ஹீரோயின் என்ன பண்ணதுனால அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமைன்ற மாதிரி மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் உள்ள போகுது. நம்ம ஹீரோயின் அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதோ அந்த மந்திரி வந்து இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுன்னு அவங்கள மிரட்டி இருப்பாங்கல்ல, அந்த விஷயத்த தன்னோட சிஇஓ கிட்டையும் சொல்றாங்க. அந்த மந்திரி தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு, அவர் அந்த ஜெயிலுக்குள்ள பெண்களை வச்சு ஏதோ ஒரு விஷயத்த பண்றாரு, அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இப்ப எப்படி
எப்படியோ ஸ்பெஷல் பர்மிஷன் எல்லாம் வாங்கி அந்த சிறையில லலிதான்னு ஒரு பிரெக்னன்ட் லேடி இருப்பாங்கல்ல, அவங்கள போய் பார்க்கலாம். அவங்க கிட்ட பேசினா அவங்க எப்படி பிரெக்னன்ட் ஆனாங்க, அந்த ஜெயிலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஓரளவுக்கு தெரியும்னு சொல்லியும் ஹீரோயின் உள்ள வராங்க. அதையும் அந்த மந்திரி வந்து தடுக்கிறாரு. ஹீரோயின் பக்கத்திலேயே இருந்து லலிதாவை பயமுறுத்தி பேச விடாம பண்றாரு. கொஞ்ச நேரத்துல அந்த மந்திரி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் மெல்ல லலிதா பக்கத்துல வந்து, இப்பவாச்சி சொல்லு, தைரியமா சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன், இங்க என்ன நடக்குது, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு யாரு அப்பான்னு கேட்க, அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, ஆனா இது என்னோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. இப்ப ராத்திரி ஆகுதுங்க. நம்ம ஹீரோயினுடைய காதலன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இன்னும் கோமால தான் இருக்காரு போல. ஆனா அவருடைய வீட்டுல ஏதோ ஒரு மர்ம கும்பல் பூந்து உங்க காதலன் பென்டிரைவ்ல ஒரு வீடியோ வச்சிருப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த வீடியோவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதையுமே அவங்க காதலனுடைய அப்பா கவனிக்க அவரு உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி, யாரோ என் பையனுடைய ரூமுக்கு வந்து எதையோ தேடுறாங்க, உடனே இங்க வாமா, பயமா இருக்குன்ற மாதிரியும் சொல்றாரு. ஹீரோயினும் அடிச்சு பிடிச்சு அந்த இடத்துக்கு வர, அதுக்குள்ள அந்த வீட்டுக்கு வந்த அந்த மர்ம நபர் ஹீரோயின் காதலனுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள போட்டு தள்ளிட்டு அவங்க தேடி வந்த அந்த வீடியோ கிடைக்காம அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் இந்த வேலையெல்லாம் பாக்குறது சரோஜா அப்படின்ற ஒரு லேடின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த லேடி தாங்க இப்ப நம்ம ஹீரோயின் காதலனுடைய அப்பாவை போட்டு தள்ளிருக்காங்க. இப்ப கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. நம்ம ஹீரோயினும் அந்த மெடிக்கல் ரூம்ல இருக்கும் போது அங்க சில பயங்கரமான சத்தங்கள் கேக்குது. அவங்களும் என்னாச்சுன்னு வெளியே போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்க இருக்கிற இன்னொரு கைதியுமே வெளியெல்லாம் போவாத, இது ஒரு கேங் வார், இங்க அம்மிஜான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அதே மாதிரி பிக்னிஸ்னு ஒரு லேடியும் இருக்காங்க. அந்த பிக்னிஸ் தான் நீ மயக்கத்துல இருக்கும் போதோ அந்த அம்மிஜான் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துனாங்க. இப்ப அந்த அம்மிஜான் கேங்குக்கும் பிக்னிஸ் கேங்குக்கும் சண்டை போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்ல, அப்படி அந்த பிக்னிஸும் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அங்க பிரெக்னண்டா இருக்கிற ஒரு லேடிய அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லையான்னு சொல்லி அந்த அம்மிஜான் கேங்ல இருக்கிற ஒரு பொண்ணையுமே அந்த பிக்னிஸ் போட்டு தள்ளுறாங்க. இதுல அம்மிஜானுக்கோ பயங்கர கோபம் ஏற்படுது. இங்க ஹீரோயினுமே காதலனுடைய அப்பா போய் இப்படி சேர்ந்ததுக்கு அந்த மந்திரி தான் காரணமா இருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தையும் வெளிப்படுத்துறாங்க. ஆனா எந்த ஆதாரமும் இல்லாம உங்களோட கணிப்பை வச்சுட்டு எங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்ற மாதிரி போலீஸ்காரங்களும் மந்திரிக்கு சப்போர்ட் பண்ண, அப்படிதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லிஸ்ட் தேவைப்படுதுங்க. கிட்டத்தட்ட இப்ப அங்க சிறைச்சாலை இருக்கும்ல, அந்த சிறைச்சாலையில கடந்த 2 வருஷமா எத்தனை பெண்கள் கைதாகி உள்ள வந்திருக்காங்க, அதுல எத்தனை பேரு பரோல் எடுத்து வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல கோர்ட்டுக்கு வந்து ஒரு தெரிஞ்ச வக்கீலையும் பாக்குறாங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டு அந்த ரூமுடைய ஆக்சஸையும் கொஞ்சம் திருட்டுத்தனமா வாங்கி அப்படி அந்த ரூமுக்கு வந்தோம். அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து பார்த்தா அதுல அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியே காத்திருக்குங்க. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப கதை மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருது. ஹீரோயின் அவங்க மெடிக்கல் ரூம்ல இருக்கும் போதோ தனக்கு உதவி பண்ற அந்த பொண்ணுகிட்டையும், ஆமா யார் அந்த பிகினிஸ், அவங்க எதுக்கு எனக்கு உதவி பண்றாங்கன்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணுமே என்ன சொல்ற, பிகினிஸ் ஜானா உனக்கு உதவி பண்ணாங்க, அவங்க யாரு தெரியுமா, இந்த சிறைச்சாலையில இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, ஆனா அவங்க இங்க இருந்து தப்பிச்சிருக்காங்க, அப்படிப்பட்டவங்க உனக்கு உதவி பண்ணிருக்காங்கன்னா பெரிய விஷயம்தான்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. கதை மறுபடியும் பிளாஷ்பேக் போகுது. ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்ல என்ன தெரியுமா கண்டுபிடிச்சிருப்பாங்க, கடந்த 2 வருஷத்துல மட்டும் அந்த சிறைச்சாலையில இருக்கிற நிறைய பெண்கள் பரோல்ல வெளியே போயிருக்காங்க. அப்படி வெளியே போனவங்க யாருமே மறுபடியும் உள்ள வந்ததில்ல, அவங்களோட ரிப்போர்ட்டே இல்லைங்க. நிறைய பேர் மிஸ் ஆயிருக்காங்க. அத போலீஸ்காரங்களும் கண்டுக்கிறது இல்ல, அரசாங்கமும் கண்டுக்கிறது இல்ல. அப்படி அந்த மிஸ் ஆன பெண்கள்லாம் எங்க போனாங்கன்ற ஒரு கேள்விக்குறி இன்னமும் இருக்குங்க. இத வெளியே தெரியாம பாத்துக்கிறாங்க போல. அதை ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. என்னடா இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியோட ஒரு டீ கடையில உட்காந்துட்டு இருக்க, அப்ப நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கு சரோஜா அப்படின்ற மாதிரி ஒரு லேடி வராங்க. சரோஜா யாரு தெரியுதா, நம்ம ஹீரோயினோட காதலனோட அப்பாவை போட்டு தள்ளிருப்பாங்களே அவங்க தாங்க. அவங்களுமே ரொம்ப சகஜமா ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து, ஏமா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, டிவில வருவல, நியூஸ் எல்லாம் கூட வாசிப்பியே, சூப்பரா வாசிப்பமா, பக்கத்துல பாக்கிறதுக்கு ரொம்ப வெள்ளையா அழகா இருக்கமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஏமா உனக்கு அந்த மந்திரியோட ஏதோ பிரச்சனை இருக்குல்ல, உன்ன கூட சில பேரு லாரிய வச்சு இடிச்சாங்களே, உனக்கு எப்படிமா இவ்வளவு தைரியம், வெளியெல்லாம் சுத்திட்டு இருக்க, இன்னொரு வாட்டி இப்படி தைரியமா வெளியே சுத்தாதமா, அப்புறம் வீட்டுல தங்கச்சி அம்மாவெல்லாம் பத்திரமா பாத்துக்கோ, இதை என்ன கண்டுபிடிக்கணும்னு நினைச்சனா நானே உன் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண வேண்டி இருக்குன்ற மாதிரியும் ஹீரோயின் அங்க மிரட்ட, இதுல அவங்க பயந்து போறாங்க. இப்ப அந்த ரிப்போர்ட்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் தான் ஆபீஸுக்கு வந்து அவங்க கேமராமேன் கிட்ட சொல்ல, என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு நண்பன் இருக்காரு, நம்ம அவரை போய் பார்ப்போம், அவரோட பேரு ஷாஹித், அவருக்கு சில உண்மைகள் தெரியலான்னு சொல்லியும் ஹீரோயின் அவரை பாக்கிறதுக்கு கிளம்புறாங்க. ஆனா அதையுமே முன்கூட்டி தெரிஞ்சுக்கிற அந்த சரோஜா இப்ப அந்த ஷாஹிரோடைய வீட்டுக்கு வராங்க. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா தம்பி அப்படின்ற மாதிரியும் கேட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சி அந்த ஷாஹித்தை ஹீரோயின் பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த சரோஜா லேடி போட்டு தள்ளுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர ஷாஹித்தோடைய கதவை திறந்து பார்த்தா அங்க அவரு போய் சேர்ந்திருக்காருங்க. அந்த கோலத்துல பாக்குற ஹீரோயினும் ரொம்ப பயந்து போய் அங்க இருந்து செதறி ஓட, அப்பதான் அவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்காங்கன்ற மாதிரியும் தெரியுது. அதே
அதே வேலையிலயும் அந்த மந்திரி கிட்ட இருந்தோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. இதுக்கு மேல இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது, அந்த மந்திரி தான் நம்மள இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவங்க கட்சியில இருக்கிற இன்னொரு மந்திரி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிட வேண்டியதான்ற மாதிரியும் அவங்க நினைக்க, அப்படி அங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டியோடைய சாட்டர்ஜின்னு சொல்லி இன்னொரு மந்திரியை காமிக்கிறாங்க. இப்ப ஜெயிலுக்குள்ள ஒரு மந்திரி இருப்பார்ல, அவரோட பதவி தான் இந்த சாட்டர்ஜி கிட்ட வந்திருக்கோம். அவருமே பிரஸ் மீடியா கிட்ட தான் ரொம்ப நல்லவ மாதிரி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்க, இப்ப இந்த கதை நிகழ்காலத்துக்கு வருது. இந்த பிகினிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லேடியை பத்தி சொல்லிருப்பான்ல, ஹீரோயினை கூட காப்பாத்திருப்பாங்களே, அவங்க கிட்டயும் அங்க இருக்கிற ஜெயிலர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பிகினிஸ், ஜெயிலுக்குள்ள இருக்கிற பிரெக்னன்ட் லேடியெல்லாம் காப்பாத்திரியாமே, ரொம்ப நல்லவையா மாறிட்டியோ அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, யாரு நல்லவ, நான் ரொம்ப கெட்டவதான், நானும் எவ்வளவு நாள் தான் தனிமையிலேயே இருக்கிறது, இந்த பொண்ணை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவளை எப்படின்னா அடையணும்னு நினைச்சேன், அதனால தான் அவளை அங்க இருந்து காப்பாத்தினேன், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அந்த பொண்ணை என்னோட செல்லுக்கு மாத்து, அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வில்லத்தனத்தையும் அங்க வெளிப்படுத்துறாங்க. ஜெயிலருமே அந்த பொண்ணு இதுக்கு மேல எதனா ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் மாத்திடுற மாதிரியும் வாக்கு கொடுக்குறாரு. இப்ப ஜெயில இருக்கிற ஹீரோயினை பாக்குறதுக்கும் அந்த சாட்டர்ஜின்னு ஒரு மந்திரியை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவரு வராருங்க. அப்படி ஹீரோயினை பார்த்த கையோட அதே ஜெயில இருக்கிற அந்த பழைய மந்திரி இருக்காருல, ரொம்ப நாளா ஜெயில இருப்பாரு, அவரை வந்தும் பாக்குறாரு. ரெண்டு பேருக்கும் பகை இருக்கும் போல, எல்லாம் பதவிக்காக தான். என்னையா உன்னோட கேஸ்லாம் வெளியே கிளியர் ஆயிடுச்சு போல, சீக்கிரமாவே உனக்கு விடுதலை கிடைச்சிரையா, ஆனா விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் என்னோட பதவிக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அந்த சாட்டர்ஜி சொல்ல, பதிலுக்கு அந்த பழைய மந்திரியும், அது என்ன உன்னோட பதவி, என்கிட்ட இருந்து தான் உன்கிட்டயே வந்தது, அதுக்குள்ள உன்னோட பதவியா மாறிடுச்சா, வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் இருக்குன்ற மாதிரியும் அங்க அவரு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் இன்னமும் அவங்க மெடிக்கல் ரூம்ல தான் இருப்பாங்க. அப்படித்தான் ஃப்ரெண்டு கிட்டையும் 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த சிறைச்சாலையில லலிதான்னு ஒரு லேடி இருந்தாங்கல்ல, பிரெக்னண்டா கூட இருந்தாங்களே, அந்த லேடியை காணுமே, அவங்க எங்க போயிட்டாங்கன்ற மாதிரி கேட்க, அப்பதான் அவங்க ஃப்ரெண்டுமே, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கக்கா, நான் சில பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க யாருமே நம்பல, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த லலிதாவை இங்க இருக்கிற வார்டன்ஸ்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கயிறை கத்தி அவங்கள போட்டு தள்ளிட்டாங்கக்கா, அவங்க பாடிய வெளியே தூக்கிட்டு போனதையும் நான் பார்த்தேன், ஆனா அதை சொன்னதுக்கு என்ன பைத்தியம்னு சொன்னாங்கன்ற ஒரு உண்மையை அவங்க சொல்றாங்க. இதை கேட்கும் போதோ ஹீரோயினுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. இப்ப இந்த சிறையில என்னென்னவோ நடக்கும், ஆனா அது எதையுமே வெளியே தெரியாதுன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. கட் பண்ணா கதை மறுபடியும் பிளாஷ்பேக் குள்ள போகுதுங்க. ஹீரோயின் பல வடிவத்துல உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு தான் காதலன் சொன்ன அந்த பென்ட்ரைவ் பத்தியும் அந்த வீடியோ பத்தியும் ஞாபகம் வருது. அந்த கேமராமேனோட அந்த காதலனுடைய வீட்டுக்கு வந்தோம், அந்த பென்ட்ரைவ் எங்க இருக்குன்னு தேட, அப்படி ஒரு பூச்சட்டிக்கு அடியில தான் அந்த பென்ட்ரைவை ஒளிச்சு வச்சிருக்காரு. அதை எடுத்துக்கிட்டோம். இப்ப ஹீரோயினும் அவங்க கேமராமேனும் அங்க இருந்து கிளம்ப, அப்ப அந்த இடத்துக்கு அந்த சரோஜா லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிக்கிறாங்க. ஒரு கம்பிய வச்சு அந்த கேமராமேனுடைய கழுத்துலயும் காயத்தை ஏற்படுத்தி, ஒழுங்கு மரியாதையா அந்த பென்ட்ரைவை என்கிட்ட ஒப்படைச்சிடு, இல்லனா இந்த கேமராமேனை போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரியும் பயமுறுத்த வேற ஆப்ஷன் இல்லைங்க. ஹீரோயினும் அந்த வீடியோவை அந்த சரோஜா கிட்டையும் ஒப்படைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கதை இப்போ நிகழ்காலத்துக்கு வருதுங்க. மெடிக்கல் ரூம்ல இருந்த ஹீரோயினையும் அந்த ஜெயிலர் கூப்பிட்டு அவரோட அறையில தப்பா நடக்க முயற்சி பண்றாரு. அதுல ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்து ஒரு பென்சிலை எடுத்து அந்த ஜெயிலரோட கழுத்துலயே குத்த, அந்த ஜெயிலர் அந்த பிக்னிஸ் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருப்பார்ல, இவ எதுனா சம்பவம் பண்ணிட்டான்னா உன்னுடைய ரூமுக்கு அனுப்பிடுறேன்ட்டு, அப்படி இதை காரணமா வச்சு இப்போ ஹீரோயினை அந்த பிக்னிஸோடைய ரூமுக்கும் மாத்துறாரு. பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் அந்த சரோஜா கிட்ட பென்ட்ரைவை கொடுத்து தன்னோட கேமராமேனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க, அங்க சில போலீஸ்காரங்க வராங்க. உங்களை நாங்க கைது பண்றோம்னு சொல்றாங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு, உங்க காதலனுக்கு விபத்து நடக்கிறப்பவோ, உங்க காதலனுடைய அப்பா போய் சேர்றப்பவோ, முக்கியமா உங்க காதலனுடைய நண்பன் போய் சேர்ற எல்லா இடத்துலயுமே நீங்க இருந்திருக்கீங்க, அதனால நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி எங்களுக்கு தெரிய வந்திருக்கு, அதான் உங்களை கைது பண்றோம்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அங்க கைது பண்ண, உண்மையை கண்டுபிடிக்கலான்னு போயிட்டு இப்படி கைதாகி, இதனால தான் நம்ம ஹீரோயின் இந்த ஜெயிலுக்குள்ளேயே வந்திருப்பாங்க. இப்ப மறுபடியும் நிகழ்காலத்துல நம்ம பிகினிஸோட அறைக்கோ ஹீரோயின் வராங்க. ஆனா ஹீரோயின் நினைச்ச மாதிரி அந்த பிகினிஸ் ரொம்ப கெட்டவங்களா இல்லைங்க, ரொம்ப நல்லவங்க தான். அவங்களுமே, நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜெயிலுக்கு வந்தேன், எனக்கு ஒரு கணவர் இருந்தான், ஆனா நான் எப்போ புள்ளைய பெத்தனோ அப்பயே போய் சேர்ந்துட்டான், அதுக்கப்புறம் தனியா தான் என் புள்ளைய வளர்த்தேன், அப்ப நான் ஒருத்தனை பார்த்தேன், அவனோட காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டேன், என் புள்ளையும் பெரிய பொண்ணானா, அவளுக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும் போதோ நான் 2வது தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் 2வது கணவர் என் புள்ளையையும் தப்பா பார்த்தான், அதுல எனக்கு கோவம் வந்து அவனை போட்டு தள்ளினதுனால தான் நான் இப்போ ஜெயில இருக்கேன் 15 வருஷமா. அதுக்கப்புறம் என் பொண்ணை நான் பார்த்ததே இல்ல, அவ எப்படி இருக்கான்னு கூட தெரியல, உன்னை பாக்குறப்போ என் பொண்ணை பாக்குற மாதிரியே இருக்கு, ஏன்னா என்னோட பொண்ணோட பேரு அனுராதா, அவளை நான் அனு தான் கூப்பிடுவேன், உன்னோட பேரு அனுமிதா, உன்னையும் இங்க அனு தான் கூப்பிடுறாங்க, அதனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி கேட்க, இப்ப ஹீரோயினும் இந்த சிறைச்சாலையில நிறைய பெண்கள் காணாம போறாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்ற மாதிரியும் கேக்குறாங்க. அவங்க எல்லாம்
காணாம போல கடத்தப்படுறாங்க. இங்க ஒரு மந்திரி இருக்கால, அந்த மந்திரி அந்த பெண்கள் எல்லாம் பரோல்ல வெளியே எடுத்து வெளிநாட்டுக்கு விட்டுருவான். அது இல்லாம அந்த மந்திரிக்கு தேவைனா இங்க இருக்கிற நிறைய பெண்களை அவன் எடுத்துக்கவும் செய்வான். அதுலதான் இங்க லலிதான்னு ஒரு பொண்ணு பிரெக்னன்ட் ஆனாங்க அப்படின்ற மாதிரியான உண்மைகள்லாம் தெரியப்படுத்துறாங்க. இதுல முக்கியமான சம்பவம் என்னன்னா, இன்னைக்கு ராத்திரியும் ஒரு கன்சைன்மெண்ட் போகுது. அந்த கன்சைன்மெண்ட்னா என்னன்னா, இன்னைக்கும் ஒரு 20 பெண்கள்ல பரோல்ன்ற பேர்ல வெளியே கொண்டு வந்து வெளிநாட்டுக்கு கடத்த போறாங்களாம். அதையும் அந்த மந்திரி தான் பண்றதா அங்க அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இதை எப்படின்னா தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்க பிக்னிஸ் கிட்டையும் நீங்க ஒரு வாட்டி இந்த சிறைச்சாலையில இருந்து வெளியே தப்பிச்சிருக்கீங்கல்ல, அப்படி இன்னைக்கு என்ன தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ண முடியுமான்னு கேட்க பிக்னிஸும் அதுக்கு சம்மதிக்க, அப்படி அங்க பரோல்ல எடுத்த பெண்களை எல்லாரையுமே ஒரு கண்டெய்னர்ல ஒரு மர்ம நபர் ஏத்திக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கும் பிக்னிஸ் செவரெல்லாம் தாண்டி ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. அங்க காவலுக்கு இருக்கிறது இந்த ஆமிஜான் தாங்க. அப்படி ஆமிஜானோடையும் இந்த பிக்னிஸ் சண்டை போட அதை ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி அங்க இருக்க போலீஸ்காரரை ஹீரோயின் கரெக்ட் பண்ணி இப்ப அந்த கண்டெய்னருக்குள்ளயும் ஹீரோயின் ஏறாங்க. இன்னொரு பக்கம் ஆமிஜானையும் ஒரு கல்லை எடுத்து இந்த பிக்னிஸ் போட்டு தள்ளுறாங்க. கட் பண்ணா இப்ப அந்த கண்டெய்னர் இந்த ஷிப்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு வருதுங்க. இப்ப அங்க மந்திரி அவரோட டீம் எல்லாருமே அந்த பரோல்ல எடுத்த 20 பெண்களையும் வெளிநாட்டுக்கு கடத்ததுக்கு அவங்கள கண்டெய்னர்ல இருந்து வெளியே இறக்க, அப்ப அதுக்குள்ள ஹீரோயின் இருக்கிறதையும் பாக்குறாங்க. இவ எப்படி இதுக்குள்ள வந்தான்ற மாதிரி எல்லாரும் ஷாக்காவ, ஹீரோயினும் வெளியே வந்ததும் அந்த கண்டெய்னர் மேல கைய வச்சுட்டு அப்படியே கீழே இறங்குறாங்க. நேரா அந்த மந்திரி கிட்டையும் வந்து, அப்ப இததான் நீ ஜெயிலுக்குள்ள பண்ணிட்டு இருக்கியா? நீ ஜெயிலுக்குள்ள வந்தும் திருந்தாம இப்படி தப்பு பண்றியே, இதை வெளியே கொண்டு வரலாம்னு நினைக்கிறப்பதான் என்னையும் என் காதலனையும் ஆக்சிடென்ட்ல மாட்ட விட்டு என் காதலனுடைய அப்பா அவரோட நண்பனெல்லாம் சரோஜாவை வச்சு போட்டு தள்ளியான்ற மாதிரி கேட்க, அந்த மந்திரியும் அதெல்லாம் ஒத்துக்கிட்டு நான் தான் இதெல்லாம் பண்ணன்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப இந்த உண்மையை வேற நீ தெரிஞ்சுக்கிட்டல, உன்னால இந்த இடத்தை விட்டே போக முடியாது, இங்கேயே உன்னை போட்டு தள்ள போறேன்னு சொல்லி ஹீரோயின் அடிக்க வராரு. அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய காலர்ல ஒரு கேமரா இருக்கிறதையும் அவரு பாக்குறாரு. இது என்ன கேமரா, இதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு போயிட்டு வெளியே குடுக்கவா பாக்குறேன்ற மாதிரி சொல்ல, இது ஒரு சாதாரண கேமரா இல்ல, இது ஒரு லைவ் கேமரா அப்படின்னு ஒரு ட்விஸ்ட உடைக்கிறாங்க. முன்னாடி ஹீரோயினை பாக்குறதுக்கு சாட்டர்ஜின்னு ஒரு மந்திரி வந்திருப்பார்ல, அவரு தான் ஹீரோயின் கிட்ட நீ அந்த பழைய மந்திரிக்கு எதிரா என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு, ஏன்னா நான் அவன் காலத்துக்கும் உள்ள இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்பதான் எனக்கு பதவி கிடைக்கும்ன்ற மாதிரியும் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதன்படி அங்க இருக்கிற 2 போலீஸ்காரங்களையும் ஹீரோயினுக்கு உதவி பண்ண சொல்ல, அவங்க தான் இந்த லைவ் கேமராவை ஹீரோயின் கிட்ட கொடுத்து இதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண வச்சிருப்பாங்க. அப்படி ஹீரோயின் இந்த பழைய மந்திரி பண்ற எல்லாத்தையும் அங்க ரெக்கார்ட் பண்ண, அவர் வாயால சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் இப்ப ரெக்கார்ட் பண்ணி டிவியில ஒளிபரப்பாகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி அவங்க இன்னொரு கேமராவையும் செட் பண்ணிருப்பாங்க. அந்த கண்டெய்னர்ல இருந்து வெளியே வந்ததும் அவங்க ஒரு கை வச்சிருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுலயும் ஒரு கேமரா இருக்குங்க. அப்படி அந்த 2 கேமராவும் அங்க ரெக்கார்ட் பண்ணி அந்த மந்திரியையும் கோத்து விட, அந்த மந்திரி அங்க இருக்கிற போலீஸ்காரர்களால சூழப்பட்டு கையும் களவுமா மாற்றாரு. அப்படியும் அந்த போலீஸ் கிட்ட துப்பாக்கி வாங்கி ஹீரோயினை போட்டு தள்ள வர, இப்ப ஹீரோயினே அந்த துப்பாக்கியை திருப்பி அந்த மந்திரிய போட்டு தள்ளுறாங்க. அப்படி அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த 20 பெண்களையும் ஹீரோயின் காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போக, ஹீரோயின் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அவங்க விடுதலையும் ஆகுறாங்க. அட்லாஸ்ட் ஹீரோயின் அவங்களோட டிவி ஸ்டேஷனுக்கும் வேலைக்கு வர, நான் நேரா வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுக்கறாங்க. இந்த சிஇஓ அரண்டு போறாரு. எதுக்கு இப்படி பண்றன்ற மாதிரி கேட்டதுக்கு, இதுல உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, நீங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம்ன்ற ஒரு ட்விஸ்ட சொல்றாங்க. அதாவது இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கும் போதோ அவங்க சிஇஓ கிட்ட தானே சொல்லிருப்பாங்க, அப்படி தான் காதலன் ஒரு வீடியோ வச்சிருக்கான், பென்ட்ரைவ்ல வச்சிருக்கான் ஒரு விஷயத்தையும் இந்த சிஇஓ கிட்ட தான் சொல்லிருப்பாங்க. இந்த சிஇஓ தான் மந்திரிக்கு ஆதரவா இருந்து அத மந்திரி கிட்ட சொல்லிருப்பான். அப்படிதான் சரோஜா தேடி வந்து அந்த தடயத்தை அழிச்சிருப்பாங்க. கரப்டடா இருக்கிற ஒரு நியூஸ் சேனல்ல என்னால வேலை பார்க்க முடியாது, நானே ஒரு நியூஸ் சேனல் தொடங்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து வெளியே வர, இப்போ ஹீரோயினுடைய காதலனும் கோமால இருந்து வெளியே வந்துடுறாரு போல. அவரோட சேர்ந்து இவங்க சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்றாங்க. அங்க தப்பு பண்ணவங்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைக்குது. ஆனா அதுல ஒருத்தவங்க மட்டும் தப்பிக்கிறாங்க. அந்த ஒருத்தவங்க சரோஜாங்க. இந்த சரோஜா இதை எல்லாத்தையும் டிவியில பாத்துக்கிட்டு ஹீரோயினை பார்த்து முறைக்க, அப்படியே இந்த படத்தோட கதை முடிச்சிட்டு செகண்ட் சீசன்ல மீதியை பாத்துக்கலான்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. ஓவராலா ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஓடிடியில பெங்காலில இந்த படத்தை பாருங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.